வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு இதமா ஆனியன் பிரெட் ரோஸ்ட் செஞ்சு சாப்பிடலாம். 2 வெங்காயம், 4 பீஸ் பூண்டு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் எண்ணெய் சட்டியை வச்சு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபஸ்ட்டா கொஞ்சமா மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 பிரெட் பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் தோசைக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஆனியன் ஸ்டஃபிங்கை பிரெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ஆனியன் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பாய்.